உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்லி பேசுறாங்களா? அவங்களோட பேச்சுனால உங்களோட தன்னம்பிக்கை குறையுதா? அப்படின்னா இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் ஒரு விதை காஞ்ச நிலத்துல வந்து விழுந்தது. அந்த விதைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்த போது அந்த பக்கமா வந்த எறும்பு சொல்லுச்சு, என்ன நீ இங்க வந்து விழுந்திருக்க? இங்க எல்லாம் உன்னால முளைக்க முடியுமா? ஏன் தான் இங்க வந்து விழுந்தியோ தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்ததான் அந்த பக்கம் வந்த புழு சொல்லுச்சு, உனக்கு வேற இடமே கிடைக்கலையாப்பா, இங்க வந்து விழுந்திருக்கியே, இங்க எல்லாம் உன்னால முளைக்க முடியாது, வீணாதான் போற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த விதைக்கு ஒரே குழப்பம். ஏன் நம்ம எந்த இடத்துல விழுந்தாலும் முளைப்போமே, நம்ம தரமான விதை தானே, ஏன் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே சொல்றாங்க அப்படிங்கிற சிந்தனை அதுக்குள்ள இருந்தது. ஆனாலும் எப்படியாவது நம்ம முளைச்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதுக்குள்ள அதிகமா இருந்தது. அந்த தன்னம்பிக்கை வீண் போகல. நல்ல மழை பொழிவு ஒரு நாள் வந்தது. மழை பெய்த உடனே கடினமான அந்த நிலம் மென்மையான நிலமா மாறுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வேர் விட்டு முளைச்ச அந்த விதை சில ஆண்டுகள்ல பெரிய மரமா மாறி நின்னுச்சு. அந்த விதைய பார்த்து குறை சொன்ன எறும்பும் புழுவும் இப்ப இதோட நிழல்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி, உன்னால இதை செய்ய முடியாது, உனக்கு எதுக்கு இந்த வீணான வேலை, நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு பேசுறவங்களோட வார்த்தைகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோங்க. நிச்சயமா ஒரு நாள் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.